அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுக்கு நோட்டிபிகேஷன் விட்டுருந்தாங்க. அதை பத்தி டீட்டெயிலா போன வீடியோல பார்த்தோம். சரிங்களா? இந்த தடவை அந்த 680 போஸ்ட் அப்ளை பண்றப்ப சில டவுட்ஸ் வந்திருக்கு. சரிங்களா? சில டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் புதுசா போர்ட்டலே சில சேஞ்சஸ் அண்டர்கோ ஆயிருக்குது. ஓகேங்களா? அதெல்லாம் என்னென்ன பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணிக்கணும், டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு அப்ளை பண்ணணும். அந்த அப்ளிகேஷன் விண்டோக்குள்ளலாம் போயிட்டீங்கன்னா ஓடிஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் இருக்கும். அந்த ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க இந்த இந்த வீடியோக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்குங்க. சரிங்களா? இந்த வீடியோ முக்கியமா யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஐடிஐ ஆர் டிப்ளமோ முடிச்சவங்களுக்காக இந்த வீடியோ வந்து போடப்பட்டிருக்குது. ஓகே. நான் யூஜி முடிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா தான் ப்ராசஸ் இருக்கும். சரி, அதை பத்தி இந்த வீடியோல சொல்லியிருக்கோம். ஐடிஐ டிப்ளமோ படிச்சவங்களுக்காக இந்த வீடியோ வந்து தனியா வச்சுக்கோங்க. அண்ட் ஐடிஐ டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா உங்க சர்க்கிள்ல அவங்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? ஓகேங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். முதலே சொல்லிட்டேன், ஓடிஆர் அப்ளிகேஷன் முடிச்சு நம்மளோட அப்ளிகேஷனோட அப்ளை பண்ற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றதுல இருந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆக போகுது. சரிங்களா? நீங்க வந்து ஓடிஆர் ப்ராசஸ் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோவை பாக்குறது உசிதமா இருக்கும். ஓகே. ஸோ எடுத்தோன்னே என்ன சார், அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும்ல. அந்த விண்டோ வந்ததுன்னா அப்ளிகேஷன் டீடைல்ஸ் சைட்ல வந்து உங்களுக்கு அப்ளிகன் டீடைல்ஸ், கம்யூனிகேஷன் டீடைல்ஸ், போஸ்ட் டீடைல்ஸ், ஸ்பெஷல் கேட்டகரின்னு கேட்கும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் டீடைல்ஸ். ரெக்ரூட்மெண்ட் டீடைல்ஸ் டேப்ல இருக்க. இப்போ நம்ம வந்து ரெக்ரூட்மெண்ட் டீடைல்ஸ் டேப்ல இருக்கும். சரிங்களா? ரெக்ரூட்மெண்ட் டீடைல்ஸ் டேப்ல இருக்கும். ஓகே. ஸோ இந்த டேப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷனோட இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இது. நீங்க இந்த கிளிக் ஷேர்லாம் கொடுத்தீங்கன்னா நோட்டிபிகேஷனோட நோட்டீஸ் படிக்கலாம். அண்ட் வந்து உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு கேண்டிடேட்ஸ் படிக்கலாம். இது இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட். இது வந்து நோட்டிபிகேஷனோட பிடிஎஃப். ஓகேங்களா? அடுத்ததாக அப்ளிகன் டீடைல்ஸ், அதாவது விண்ணப்பதாரர் பத்தின உங்களுடைய புகைப்படமா இருக்கட்டும், உங்களுடைய கையெழுத்தா இருக்கட்டும். இந்த இடத்துல நாங்க எங்க இன்ஸ்டியூட்ல வேலை செய்யற ஒருத்தரோட போட்டோவையும் அவரோட சைன் யூஸ் பண்ணிருக்கிறதுனால சில இடத்துல அவருடைய பிரைவசி காரணமாக நாங்க வந்து அதெல்லாம் வந்து இன்ஸ்டியூட் லோகோ போட்டு பிளர் பண்ணி வச்சிருக்கோம். சரிங்களா? இந்த இடத்துல உங்களோட போட்டோஸ் அப்லோட் பண்ணுங்க. போட்டோஸ்க்கான ஸ்டாண்டர்ட் எல்லாமே கீழே கொடுத்துருப்பாங்க. அந்த பேரா நம்பர் 2M 2N இதெல்லாம் நீங்க படிச்சு போட்டோஸ் வந்து எந்த சைஸ்ல வைக்கணும், உள்ள டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சா என்ன மாதிரி இருக்கணும் அதெல்லாம் பார்த்துங்க. அண்ட் டேட் ஆஃப் போட்டோ மோஸ்ட்லி இந்த டேட் கொடுக்கறது இட்ஸ் பெட்டர், அது நல்லதா இருக்கும். சரிங்களா? அண்ட் உங்க கையெழுத்து என்ன சைஸ்ல இருக்கணும், என்ன மாதிரி போட்டிருக்கணும் அதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதெல்லாம் பார்த்து போட்டுருவீங்க நம்புறோம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் டீடைல்ஸ். உங்களுடைய அப்ளிகேஷன்ல உள்ள டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படிங்கறது ஓடிஆர்ல வச்ச டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படிங்கறதெல்லாம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓடிஆர்ல வச்ச டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பாத்துங்க. ஏதோ தப்பா இருந்துச்சுன்னா அதை நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும், ஓடிஆர்ல போய் எடிட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஃபைனலா கடைசியா வெரிஃபிகேஷன் பர்பசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுல நீங்க உங்களுடைய நேம், உங்க இனிஷியல் இதெல்லாத்தையும் போடணும். உங்க நேமா இருக்கட்டும், ஓகேங்களா, உங்க பேர், உங்களுடைய அப்பாவோட முதல் எழுத்து, இனிஷியல் அண்ட் பிறந்த தேதி இதெல்லாம் கரெக்டா கொடுத்து லாஸ்டா வெரிஃபைன்ட்டு ஒரு பாக்ஸ் இந்த இடத்துல இருக்கும், குறிப்புக்கு கீழே இருக்கும். சரிங்களா? அதை கிளிக் பண்ணி நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிகேஷன் டீடைல்ஸ், உங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பத்தின டீடைல்ஸ் இருக்கும். இங்கேயும் நாங்க வந்து பிளர் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இதுல உங்க முகவரி எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துங்க. ஓகே, இதெல்லாம் பண்ணிட்டு அடுத்தடுத்த சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்து போயிட்டே இருக்கணும். இப்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் சார். விஷயத்துக்கு வருவோம். சரிங்களா? என்னென்ன போஸ்ட்டுக்கு நம்ம எலிஜிபிளா இருப்போம் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம சிவில் இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்ட்ல டிப்ளமோ அண்ட் ஐடிஐ, சரிங்களா, சிவில் இன்ஜினியரிங் சிலபஸ்ல இருக்கவங்களுக்கான போஸ்ட்டை பத்தி பார்க்க போறோம். ஸோ இதுல இருக்க போஸ்ட் கோட்லாம் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? நல்லா பாத்துங்க. கரெக்டா இதெல்லாம் செக் பண்ணிட்டே வாங்க சார். போஸ்ட் கோட் நம்பர் 3406 டிராஃப்ட்மேன், 3445 ஃபீல்டு சர்வேயர், 3120 ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர், 3382 ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர், 3484 பிளானிங் அசிஸ்டன்ட் கிரேட் பி, 3376 ஸ்பெஷல் ஓவர்சியர், 3378 சர்வேயர், 3234 சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன், 3379 டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், 3380 டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். இப்ப பாத்தீங்கன்னா
இந்த டிராஃப்ட்ஸ்மேன் கிரேடு 3 போஸ்ட் கோட் நம்பர் 2114. இதுல நோட்டிபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா நீங்க வந்து டிராஃப்ட்ஸ்மேன் கிரேட் 3க்கு எலிஜிபிள். ஓகே, 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா யூஆர் எலிஜிபிள் ஃபார் டிராஃப்ட்ஸ்மேன் கிரேட் 3. ஓகேங்களா? இல்ல நான் சைட் எக்ஸ்பீரியன்ஸ் 3 years கம்மியா தான் இருக்கு அப்படின்னா மிச்ச எல்லா போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணிக்கங்க. டிக் பண்ணிட்டு அடுத்தடுத்து போய்க்கலாம் சார். அடுத்த டேப்ல போய்க்கலாம். ஓகேங்களா? இதுல நீங்க டிஃபரெண்ட்லி ஏபிள்டான்னு கேட்கும். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து கிளைம் எக்ஸம்ஷன் கேட்குதான் கேட்கும். எக்ஸ் சர்வீஸ்மேன் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ்லாம் கேட்குங்க. சரிங்களா? அண்ட் வந்து நீங்க வேற ஏதாச்சும் ரெசிக்னேஷன் இருக்கா, கவர்மெண்ட் எம்ப்ளாயா, அதை பத்திலாம் கேட்கறது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நீங்க போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இதுக்கெல்லாம் ஆமில்ல எதை கொடுக்கணுமோ உங்களுக்குரிய எதை கொடுத்துருங்க. இங்க நாங்க வந்து அந்த அந்த எங்க ஸ்டாஃப் ஒருத்தர் போட்டவர் அவருடைய இதெல்லாம் கொடுத்துருக்காரு இங்க. சரிங்களா? இந்த விசன் ஸ்டாண்டர்ட் பாத்தீங்கன்னா 3 ஸ்டாண்டர்ட் பத்தி பேசியிருந்தாங்க. ஆனா இந்த இடத்துல வெறும் 3வது ஸ்டாண்டர்டா பெட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து இது ஒண்ணுதான் தொடவும் முடியும். சரிங்களா? இதையே அப்ளை பண்ணிக்கிங்க. ஓகே. அண்ட் இந்த கலர் பிளைண்ட்னஸ் இதெல்லாம் இருக்கா இல்லையாங்கிறத பார்த்துட்டு நீங்க கொடுத்துருங்க. ஓகே. இந்த கடைசியா இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிடணும். ஓகேங்களா? ஓகே சார். ஸோ அடுத்ததா குவாலிஃபிகேஷன். சரிங்களா? குவாலிஃபிகேஷன் இப்போ நீங்க எஸ்எஸ்எல்சி படிச்சது, ஓகேங்களா, ஐடிஐ, ஹெச்எஸ்சி, டீச்சர் ட்ரைனிங் இதுல ஏதாச்சும் ஒண்ணு. ஐடிஐ படிச்சிருந்தீங்கன்னா ஐடிஐ வருது. சரிங்களா? அதுல இந்த சான்றிதழ் எண் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நாங்க இதெல்லாம் போட்டிருந்தோம். பிரைவசி பர்பஸ்க்காக இதெல்லாம் கிளியர் பண்ணி தான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கோம். சரிங்களா? அடுத்தது நீங்க டிப்ளமோ போட்டிருந்தீங்கன்னா, டிப்ளமோக்கு படிச்சிருந்தீங்கன்னா அதோடைய தேர்வு முடிவு வெளியிட்ட தேதி, என்ன படிச்சிருந்தீங்க, அதுக்கான டியூரேஷன், கோர்ஸ் டியூரேஷன் எல்லாத்தையுமே போடுங்க. சரிங்களா? இந்த இடத்துல அவர் வந்து டைரக்ட் பிங்கிறதுனால இதை போடாம விட்டுருக்காங்க. சரிங்களா? ஓகே. நீ கேட்டிருக்காங்க பாருங்க, பிரிஸ்கிரைப்டு ஐடிஐ. நீங்க ஐடிஐ படிச்சிருந்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்குலாம் எலிஜிபிள்னு சொல்லி போஸ்ட் கோடு கொடுத்துருப்பாங்க. ஓகே. இந்த போஸ்ட் கோடுக்கு உரிய படிப்பின் தகுதி, அதாவது படிப்பின் பெயர் கொடுத்துருக்காங்களா, படிப்பின் பெயர்னு கிளிக் பண்ணீங்கன்னா 5 காட்டுது. இது என்ன போஸ்ட் கோடுங்க? 3234 என்ன போஸ்ட் கோடு? 3234 சர்வேயர் கம் டிராஃப்ட்ஸ்மேன். இதுல நீங்க இதை 5ல ஏதாச்சும் ஒண்ணு படிச்சிருந்தீங்கன்னா நீங்க எலிஜிபிள் தான். சரிங்களா? சோ இதுல எதை நீங்க படிச்சிருக்கீங்களோ, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து என்டிசி படிச்சிருந்தீங்கன்னா என்டிசி வழியா நீங்க வந்து சர்வேயர் கம் டிராஃப்ட்ஸ்மேனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுடைய சிலபஸ் வந்து எதுவா இருக்கும், ஐடிஐ ஸ்டாண்டர்ட் சிலபஸா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பிரிஸ்கிரைப்டு ஐடிஐ போஸ்ட் கோடு 3378. 3378ங்கிறது சர்வேயருக்குள்ளது. சரிங்களா? சர்வேயர், ஃபீல்டு சர்வேயர் கிடையாதுங்க, வெறும் சர்வேயர். ஓகேங்களா? சர்வேயருக்குள்ளது. சர்வேயர். ஓகேங்களா? சர்வேயருக்குள்ளது. இந்த போஸ்ட்ல பாத்தீங்கன்னா வெறும் சர்வேயருக்கு தான் கேட்டிருக்காங்க. அப்போ டிராஃப்ட்ஸ்மேன் ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் திஸ் போஸ்ட். ஓகேங்களா? டிராஃப்ட்ஸ்மேனுக்காக நீங்க டிராஃப்ட்ஸ்மேன் படிச்சிருந்தீங்கன்னா இதை நீங்க வந்து அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா? நான் ஐடிஐ டிராஃப்ட்ஸ்மேன் படிச்சிருக்கேங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் திஸ் போஸ்ட். ஐடிஐ சர்வேயர் படிச்சிருக்கணும், சர்வேயருக்குரியதை படிச்சிருக்கணும். சரிங்களா? இந்த இடத்துல ஐடிஐ டிராஃப்ட்ஸ்மேன் எலிஜிபிள், சர்வேயர் எலிஜிபிள் கிடையாது. சரிங்களா? ஐடிஐ டிராஃப்ட்ஸ்மேன் எலிஜிபிள், சர்வேயர் எலிஜிபிள் கிடையாது. ஓகேங்களா? ஐடிஐ சர்வேயர் எலிஜிபிள் கிடையாது. 3406 யாருங்க? 3406 வெறும் டிராஃப்ட்ஸ்மேனுக்குரிய போஸ்ட். சரிங்களா? டிராஃப்ட்ஸ்மேனுக்குரிய போஸ்ட். அந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பிரிச்சிருப்பாங்கல்ல டிராஃப்ட்ஸ்மேன் போஸ்ட், அதெல்லாமே. அடுத்து 3445 சர்வேயருக்குரிய போஸ்ட். சரிங்களா? டிஸ்ட்ரிக்ட் வைஸா பிரிச்ச சர்வேயருக்குரிய போஸ்ட் எல்லாமே. ஓகேங்களா? இதுல நீங்க ஐடிஐ சர்வேயர் படிச்சிருந்தா எலிஜிபிள், டிராஃப்ட்ஸ்மேன் நாட் எலிஜிபிள். ஓகேங்களா? பரவாயில்லைங்க. இந்த தடவை டிஎன்பிஎஸ்சி வந்து எல்லாத்தையுமே தெளிவா கொடுத்து நம்மளை வந்து கரெக்டான பாதையில கொண்டு போயிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஓகேங்களா? எந்தெந்த நோட்டிபிகேஷனுக்கு எந்தெந்த இது பிரிஸ்கிரைப்டு குவாலிட்டிஸ் தேவையோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஓகே. அடுத்ததாக பிரிஸ்கிரைப்டு டிப்ளமோ 3115, 33282, 3376 இது எல்லாமே ஜேடிஓ, இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அந்த மாதிரியான போஸ்ட்டுங்க. சரிங்களா? 3115ங்கிறது ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர்.
3382ங்கிறது அதுவும் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர். 3376 இஸ் ஆல்சோ ஸ்பெஷல் ஓவர்சியர். சரிங்களா? 3376 ஸ்பெஷல் ஓவர்சியர். 3379 வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். 3380வும் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். சரிங்களா? இது வந்து இதுல பாத்தீங்கன்னா 3376 வந்து ஸ்பெஷல் ஓவர்சியர். ஸ்பெஷல் ஓவர்சியர் இதெல்லாமே டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். இதெல்லாமே டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். மிச்சது எல்லாமே ஜேடிஓ. இந்த இடத்துல இருக்க இந்த 5 போஸ்ட் போடும். இதுக்கு ஜேடிஓ டிப்ளமோ எலிஜிபிள். ஓகேங்களா? உங்களோட டிப்ளமோ போட்டு எந்தெந்த இன்ஸ்டியூட் யூனிவர்சிட்டியில படிச்சீங்க, அந்த சான்றிதழ் என்ன, அதெல்லாம் கரெக்டா போட்டு அடுத்து வாங்குங்க. ஓகே. மறுபடியும் நீங்க வந்து டிப்ளமோ இன் ஆர்கிடெக்சர் படிச்சிருந்தா, சிவில் இன்ஜினியரிங் இல்லாம ஆர்கிடெக்சர் படிச்சிருந்தா 3120க்கு எலிஜிபிள். 3120ங்கிறது அதுவும் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர். சரிங்களா? டவுன் பிளானிங்ல ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர். ஓகே. இதுல டிப்ளமோ இன் ஆர்கிடெக்சர், டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ரெண்டு பேருமே எலிஜிபிள். எதுக்கு? ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸருக்கு. சரிங்களா? சோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அவங்க எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பிரகாரம் தனித்தனியாவே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா 3234. 3234ங்கிறது சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன். சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன். சரிங்களா? சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன். இது பாத்தீங்கன்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் எலிஜிபிள். ஓகேங்களா? ஒவ்வொரு தடவையும் நீங்க திரும்ப திரும்ப உங்களோட சான்றிதழ் எண்ணையும் டேட்டையும் படிப்பின் பெயர் யூனிவர்சிட்டி எல்லாத்தையும் போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுலயும் உங்களுக்கு இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன், இதுக்கெல்லாம் நீங்க எலிஜிபிள். சரிங்களா? மறுபடி இந்த போஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் ஒன்ஸ் மோர் போட்டுட்டே இருக்கணும். அதே டேட்டை தான் மறுக்க போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பிரிஸ்கிரைப் டிப்ளமோ அப்படின்னு கேட்ட எல்லா இடத்துலயும் நீங்க கொடுக்கணும். சரிங்களா? ஓகேங்க. டிப்ளமோ ஓகே. யூஜிக்கு என்ன சொல்லியிருக்காங்க? நம்ம போன நோட்டிபிகேஷன்ல பார்த்தோம். டிப்ளமோன்னு கேட்ட இடத்துல யூஜி இஸ் ஹையர் குவாலிஃபிகேஷன். அப்ப நீங்க டிப்ளமோவே படிக்கல, நான் டைரக்ட் பிஇனா இந்த எல்லா போஸ்ட்டுக்குமே நீங்க எலிஜிபிள் தான். சரிங்களா? இந்த எல்லா போஸ்ட்டுக்குமே இதே போஸ்ட் எது முதைய பார்த்தோமா, இந்த 5 இது 2 வந்து ஜேடிஓ. ஓகே. இது வந்து ஸ்பெஷல் ஓவர்சியர். இது வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அண்ட் யூஜி. சரிங்களா? இந்த யூஜி இந்த போஸ்ட் எல்லாத்துக்குமே நம்ம எலிஜிபிள் தான். சரிங்களா? இதே மாதிரி கீழே நிறைய இருக்கும். எம்ஃபிலுக்கு, சரிங்களா, எம்டெக்கு, பிஜி டிகிரி பண்ணவங்க எல்லாருக்கும் இருக்கும், எம்ஃபில் பண்ணவங்களுக்கு இருக்கும். எல்லாருமே என்ன பண்ணணும், ஒரு தடவை போட்ட அவங்களுடைய தேர்வு முடிவு வெளியிட்ட தேதியா இருக்கட்டும், எந்த டிகிரி, பிரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன், நம்ம எல்லாருமே பிரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் தாங்க. நம்ம எல்லாருமே பிரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் தான் வரும். ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் கிடையாது. டைரக்ட் பி எல்லாருமே பிரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் தான். சரிங்களா? அண்ணா யூனிவர்சிட்டியா இருந்தா அண்ணா யூனிவர்சிட்டி, இல்ல அதர் யூனிவர்சிட்டிஸ்னா அதெல்லாம் கரெக்டா போட்டுங்க. சான்றிதழ் எண் கொடுத்துருங்க. நம்பர் நோ. ஓகேங்களா? நீங்க தமிழை பாடமாக படித்திருந்தால், இல்லைன்னா நோ. சரிங்களா? இதெல்லாம் கரெக்டா கொடுங்க. இதே மாதிரி கீழே வந்துட்டே இருக்குங்க. ஓகே. இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியா அவங்க கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஒவ்வொரு போஸ்ட் கோடுக்கும் தனித்தனியா கேட்கறாங்க. ஸோ கரெக்டா அப்ளை பண்ணி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி என்னென்னத்துக்கு இருக்கு? பிஜிக்கு இருக்கு, எம்டெக்கு இருக்கு, எம்ஃபில்லுக்கு, எல்லாத்துக்குமே அதுல வந்து தனித்தனியா நீங்க வந்து படிச்சதுக்காக அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. சோ லாஸ்டா ப்ரொஃபஸிங் ஹிந்து ரிலீஜியன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. இதுல நீங்க இந்து மதத்தை பின்பற்றுவராக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. சரிங்களா? எந்த போஸ்ட் கொடுக்குங்க? 3382. 3382ங்கிறது 3382ங்கிறது உங்களுக்கு ஜூனியர் டிராஃப்டிங் ஆபீசர். இது எந்த டிபார்ட்மெண்ட்டுங்க? இந்து ரிலீஜியஸ் சேரிட்டபிள் அண்ட் என்டோமெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட்ஸ் உடைய டிபார்ட்மெண்ட் கீழே உங்களுக்கு ஜேடிஓ ஆஃபீஸரா போகணும்னா நீங்க வந்து ஆர் யூ ப்ரொஃபஸிங் ஹிந்து ரிலிஜியன் அப்படின்னு கேட்டா, இந்து மதத்தை பின்பற்றுபவரா அப்படின்னு கேக்குறாங்க. ப்ரொஃபஸிங்னா பின்பற்றுபவர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? உங்களை வந்து கேக்குறாங்க. ஓகே. இதுல வந்து நீங்க இந்து மதத்தை பின்பற்றுபவர்னா எஸ் கொடுக்கணும், இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. அடுத்து வந்து உங்களுக்கு பிஎஸ்டி மீது ஒதுக்கீடு இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு கரெக்டான இதை கொடுத்துட்டு இந்த செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துட்டு வாங்க. ஓகே. அடுத்ததாக லாஸ்டா இந்த ப்ரிஃபரன்சஸ் எல்லாம் கேட்பாங்க. 3115க்கு 1 இயர் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் இருக்கா பண்ணிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க,
இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. சரிங்களா? அடுத்ததாக ஃபீஸ் கன்செஷன். சரிங்களா? இந்த ஓடிஆர்ல ஒரு 3 தடவை நீங்க ஃப்ரீயா எழுதிக்கலாம். நான் ஓடிஆர்ல எழுதிட்டேங்க, 3 தடவை எழுதிட்டேன் அப்படிங்கிறத நீங்க ஒரு தடவைக்கு 2 தடவை வெரிஃபை பண்ணிட்டு, சரிங்களா, நோ கொடுங்க. 3 தடவை எழுதலைன்னா நீங்க எஸ் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இல்ல அப்படின்னா நீங்க நோ கொடுத்துருங்க இந்த இடத்துல. ஓகே. மோஸ்ட்லி நோ கொடுத்து காசு கட்டுறது பெட்டருங்க. இல்லாட்டி பின்னாடி வந்து ஏதாச்சும் பிரச்சனை ஆயிட போகுது. அதுக்குதான். ஓகே. உங்களுக்கு இங்க வந்து எந்த சென்டர் காரைக்குடி, புதுக்கோட்டை போட்டுக்கலாம். சரிங்களா? இல்ல உங்களுக்கு புடிச்ச 2 சென்டர் கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைப்படுற 2 சென்டர் கூட போட்டுக்கலாம். அண்ட் தென் அடுத்தடுத்து வந்துட்டீங்கன்னா, உங்களோட நீங்க என்னென்ன பேப்பருக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி இங்க குடுத்துருக்காங்க. சோ, நான் யூஜி டிகிரி தான் படிச்சிருந்தேன். டைரக்ட் படிக்கல. அப்படின்னாலுமே நான் படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் 299. சரிங்களா? நான் அதாவது படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் கோட் 299 டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல என்னோடது இருக்கும். எந்தெந்த பேப்பருக்குலாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி அவங்க வரிசையா குடுத்துட்டாங்க. சோ இந்த பேப்பர் கோட் எல்லாம் போஸ்ட் கோட் எல்லாத்தையும் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? நீங்க வந்து டைரக்ட் பிஇயா இருந்தாலுமே இத்தனை போஸ்ட்டுக்கும் எலிஜிபிள் தான். சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த போஸ்ட் கோட்லாம் வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. டைரக்ட் பி ஆர் ஆல்சோ எலிஜிபிள். அடுத்ததாக இந்த இடத்துல அப்லோட் பண்ண வேண்டிய காப்பி, கம்யூனிட்டி சர்டிபிகேட், எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட், HSC ஈக்குவலன்ட், யூஜி ப்ரொவிஷனல் டிகிரி, ஓகே, இது எல்லாத்தையும் கரெக்டா அப்லோட் பண்ணிடுவீங்க. கீழே வந்தா இந்த இடத்துல பாருங்களேன், எல்லாத்துலயும் திரும்ப திரும்ப ஒரே தான் கேட்கலாம். யூஜி ப்ரொவிஷனல் டிகிரி ஃபார் ஜென்ரல், ஓகேங்களா, மொத்தமா ஒரு தடவை. அடுத்தது போஸ்ட், எதுக்கு? போஸ்ட் நம்பர் 3120க்கு தனியா, 3315க்கு, இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒன்னா, 3378க்கு தனியா. சரிங்களா? நீங்க மொத்தமா 9 போஸ்ட் நீங்க எலிஜிபிள்னாலும் தனித்தனியா சில போஸ்ட்டுக்குலாம் அப்ளை பண்ற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? எக்ஸாம் ஒண்ணுதான், அவங்க வந்து அப்ளை பண்ணி ஆள் எடுக்கிறதுக்கு தனித்தனியா வச்சிருக்காங்க. ஓகேங்களா? டிராஃப்ட்ஸ்மேனுக்கு தனியா, ஃபீல்டு சர்வேருக்கு தனியா. ஓகே. அடுத்து 3234, அதாவது யாரு? சர்வேர் கம் டிராஃப்ட்ஸ், அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேன், அதுக்கும் தனியா. இங்க லாஸ்டா பாருங்களேன், சர்டிபிகேட் ஃபார் ப்ரொஃபஸிங் ஹிந்து ரிலீஜியன். இந்த இடத்துல சர்டிபிகேட் எதுனா, உங்களுடைய சர்டிபிகேட் எதுன்னு கேட்டா யுவர் கம்யூனிட்டி சர்டிபிகேட். ஓகேங்களா? யுவர் கம்யூனிட்டி சர்டிபிகேட் இஸ் அ பேசிக் ரெக்யர்மெண்ட். ஓகே. இது எந்த இடத்துல சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க நோட்டிபிகேஷன்ல பேஜ் நம்பர் 25, பேஜ் நம்பர் 25ல 4.6.4 அப்படிங்கிற பேரால கிளாஸ்ல சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கிளாஸ் நம்பர் 4.6.4. ஓகே. இதுல போய் பாத்தீங்கன்னா, persons professing Hindu religion alone are eligible for post of junior drafting officer. ஓகேங்களா? Candidates applying for the post should produce or upload a community certificate. either community certificate, ஓகேங்க, கம்யூனிட்டி சர்டிபிகேட் போடலாம். சரிங்களா? அல்லது வேற என்ன போடலாம்? சர்டிபிகேட் ஃப்ரம் ரெவன்யூ அத்தாரிட்டிஸ், அதாவது தாசில்தார் ஆர் டெபுட்டி தாசில்தார் இந்த மாதிரியான ரெவன்யூ அத்தாரிட்டிஸ் வந்து ஒரு சர்டிபிகேட் வாங்கி நீங்க அப்லோட் பண்ணலாம். சர்டிபிகேட் ஃப்ரம் ரெவன்யூ அத்தாரிட்டிஸ். ஓகேங்களா? இது வந்து பார்த்துக்கோங்க. இது எப்போ நீங்க வந்து இந்து மதத்தை சார்ந்தவர் அல்லது இந்து மதத்தை பின்பற்றுபவர் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃபா நீங்க வந்து இதை போடணும். சரிங்களா? எந்த பேஜ்ல இருக்கு? பேஜ் நம்பர் 25 நோட்டிபிகேஷன்ல 4.64ங்கிற பேரால இருக்கு. சில கரெக்டா இதெல்லாம் அப்லோட் பண்ணிருங்க. சரிங்களா? அடுத்தது, இதுல நீங்க ஐடிஐ இன்ஸ்டிடியூட் குவாலிஃபிகேஷன் சர்வேவா? ஆமானா ஆமா கொடுக்கலாம், இல்லைன்னா விட்டுருங்க, அப்படியே விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கும் நம்புறேன். ஓகேங்களா? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என கூறி இக்காணொலியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.